அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நம்ம கோட் பாய்ஸ்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்கும் இந்த கட்டையில் கட்டி போட்டுருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மா செக் பண்ணலாம், அவுத்து விட்டுறலாம், அது கரெக்டாக மேலே போதா எங்கே போகுதுங்கிறத செக் பண்ணலான்னு சொல்லி போட்டு அவுத்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம இங்கே தானே இருக்கோம், எப்படியா இருந்தாலும் அது நம்மளை தாண்டி எங்கேயும் போகாது. போகிற வழியிலேயே நம்ம செக் பண்ணிடலாம் அப்பப்போ. அதனால் அது கரெக்டாக மேய்ஞ்சிக்கிட்டே மேலே போகுதா என்னங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி அவுத்துட்ருக்கேன். பார்ப்போம் அது எப்படி போகுது என்ன ஏதுன்னு பார்ப்போம். இங்கே இருந்துச்சு, இப்படியே மேலே போயிருக்காரு தோற, அப்படியே எங்கிட்டு போகிறாருன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த தேன்பூச்சி இங்கே இருக்கிற இந்த குட்டி 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 பூவில் எவ்வளோ ஒரு அழகாக தேன் எடுக்குது பாருங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு தேன் பெட்டி வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். வச்சுட்டோம்னா இந்த மாதிரி காட்டு போங்கள அதில் தேன் எடுத்தாலே போதுமானதுன்னு நினைக்கிறேன், நல்லா வரும்னு. ஏன்னா இது எப்பயுமே இருக்கிறது தானே. ஒரு நல்லா ஒரு 2-3 பெட்டி வைக்கலாமான்ட்டு ஒரு பிளான் இருக்குது, பார்ப்போம். ஏங்க வச்சுன்னா இங்கே தேன் பெட்டி யார்கிட்ட. ஸோ நம்ம சேவை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டா கூட நம்ம இந்த புதுக்கோடியில் இந்த ஒரு மாதிரி மஞ்சள் வந்தது அதுவும் கூட வந்துருச்சு. அந்த கிரே கலர் மட்டும்தான் ரொம்ப பக்காத தூரத்துக்கு வர மாட்டேங்குது. அங்கிட்டு யார் இருக்கா, அங்கிட்டு சின்ன கருப்பு. அந்த கிரே கலர் மட்டும் வரல, மீதி எல்லாம் வந்துட்டாங்க. நான் ஹாய் எங்கிட்டு மேய்ஞ்சிட்ருக்கானுங்க இன்றைக்கி கும்பமேட்டில். மேய்ட்டு அது எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, அதை கொஞ்சம் கவனிக்கணும். இதெல்லாம் இங்கே இருக்குது, அது மட்டும் காணோம். ஸோ இன்றைக்கி மதியானம் கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்ல. மதியானத்துக்கு மேலே ஒரு மணி பக்கம் லைட்டாக வெயில் அடிச்சிச்சு. ஆனால் இவன் இங்கேயே தான் தஞ்சை அடைஞ்சிட்டானா. அங்கே இருங்க அந்த 2 குட்டி கூட்டிகிட்டு இங்கேயே தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். காலையில் மேலே தானா, காலையில் ஒரு சம்பவம் பண்ணிட்டேன், கொஞ்சம் இல்லை கிண்ணி கோழியை கவி இருப்பானுங்க. இவனும் சிம்பாவும் சேர்ந்துக்கிட்டு அடியை போட்டு அமுச்சு விட்டேன். அவர் தூர நேரம் இங்கே வந்துட்டார். ஒரு வேளை நம்ம இல்லாத டைம்லேயும் பார்த்துக்கலான்னு ஆட தெரியுது அழகா. நான் எங்கடா அங்கே இப்போ எப்படியும் நான் கீழே இறங்குறப்ப இருப்பானுங்க, அங்கே தான் இருப்பான். எங்கடா ஆளை காணான்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு வரேன், இங்கே இருக்கான். ஏன் அஜார் பாய் உள்ளே இருக்காரு. ஸோ அலிபாய் அங்கே நிற்கிறாரு. கத்திஜா எங்கே போச்சு. இன்னைக்கு அலிபாய் கட்டி போட்டோம் குச்சிக்கு. இங்கே அஜார் இருக்கான், இவன் கத்திஜா இருக்கானா. கத்திஜா இங்கே உட்காந்துருக்கா எல்லாம் மேய்ஞ்சி முடிச்சுட்டு. ஏமா ஃபுல்லாக சாப்பாடா. இதுக்கு இந்த முடிவு விழுந்துக்கிட்டே இருக்குங்க. டாக்டர்கிட்ட கேட்டோம், அது ஸ்கின் டிசீஸ் இருக்கும், நாளை கழிச்சு இன்ஜெக்ஷன் பண்ணி விட்ருந்தாங்க. ஸ்கின்னில் பண்ணணுமா அந்த இன்ஜெக்ஷனு. ஆமாம் பாருங்க. அதுங்க கூடயே தான் சுற்றுறான். ஸோ இவன் எங்கெங்கேயோ சிக்கி எப்படியோ போட்டு வச்சுருக்கான். சரி அப்படி கூட்டிகிட்டு போவோம் மேலே. நம்ம வில்லன்கள்லாம் இங்கேயே நிற்கிறானுங்க, பாருங்க வரிசையாக நிற்கிறாங்க பார்த்தியா. புதுக்கோழிங்க 2 இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இது நேற்று தாவுமே யாரும் ஓட்ட மேயிலையே அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்து போட்டு வச்சுருந்த கொத்து கட்டி வச்சுருந்த தீனி ஒன்று கூட தீனிங்க அப்படியே கிடக்குது. சரி இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாம். அடா அட்டிங்க அட்டி. முட்டையெல்லாம் அப்படியே கிடக்குது, முட்டை எடுக்கவே இல்லை. வாத்து முட்டையை எடுக்கல, கிண்ணி கோழி முட்டையை எடுக்கல.
இங்கே 2 மட்டும் தான் உள்ளார இருக்குது. போ நீயும் உள்ள போ. நம்ம போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் அங்கே வச்சு பார்ப்போம். தீனி கத்திஜா சாப்பிடுதான்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து இவன் கத்திஜாவை கட்டி போடுறதுனால கத்திஜா நல்லா சாப்பிட்ருக்கு. இங்கே ரோட்டு கத்திஜாவை பிடிச்சி கட்டி போட்டேன் மெயினாக. ஏன்னா அவள் பொறுத்த வரைக்கும் நிற்காது. இப்போ அவன் மேலே போகிறான்னா கத்திஜா ஒரு லிமிட்டுக்கு மேலே வரலனாட்டி ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரிட்டர்ன் வந்துடுவான். ஆனால் வந்து இவள் அப்படி இல்லை, போய்கிட்டே இருப்பாள். அதனால் இவள் பிடிச்சி கட்டி போட்டாச்சு. ஏன்னா இது பக்கத்துலேயே ரோடு இருக்கா, எங்கேயாச்சும் வெளியே போயிடுச்சுன்னா பிரச்சனை. போய் தேடி பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் வந்து இங்கே மட்டும் பிடிச்சி கத்திஜாவை கட்டி போட்டாச்சு. தீனி வச்சேன், அவன் நல்லா சாப்பிட்டான். அலிபாய் நல்லா தீனி சாப்பிடுது. கத்திஜா வந்து தீனி ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கு நீ கையோட சனிக்கிழமை 2 பேர்த்துக்கும் பிபிஆர் போட்டு விட்டு ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும்.